Hey guys, welcome back. ஷாமிலேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் ப்ரோ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட எம்ஐ பிராண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி பிராண்டில் கிடையாது. எம்ஐ பிராண்டுனால கொஞ்சம் வந்து ப்ரைஸிங் கூட ப்ரீமியமாக தான் இருக்குது. இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 1899 வந்து அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மீ நெக்பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டூவல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். IPX5க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ப்ரைஸிங் வந்து 2499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் பார்த்தோன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப். சார்ஜிங் போர்ட்டு பார்த்தோன்னா மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஷாமி நம்மளுக்கு டிமிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்னு பார்த்தோன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர் வேரியன்ட். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் இருக்குது. இயர்ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் யூசர் மேனுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லார்ஜ் சைஸ், இன்னொன்று வந்து ஸ்மால் சைஸு. பை டிஃபால்ட்டாக இதில் வந்து மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் ஒன்று இருக்குது. கேபிளோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் இது வந்து மைக்ரோ USB கேபிள் தான். 2021 இருக்கும். பட் இன்னமும் வந்து ஷாமி நம்மளுக்கு வந்து மைக்ரோ USBயோட ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்காகவே நம்ம பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயர்ஃபோன்ஸோட கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ரைட் சைட் நம்ம பாட்டம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஃபோன்ஸில் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இயர்ஃபோன்ஸ் வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் ஆகும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். அண்ட் அப்படியே பேக் சைடு நம்ம வந்து பேக் சைடு ஒரு குட்டியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடு நம்ம வந்து ஒரு ஃப்ளாப் இருக்குது. இந்த ஃப்ளாப்பில் தான் வந்து நம்ம சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த மைக்ரோ USB வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 வாட் சார்ஜர் வீட்டில் பழைய சார்ஜர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். இல்லைனா லேப்டாப் டெஸ்க்டாப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த USB போர்ட் வழியாக சார்ஜ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா இயர்ஃபோன்ஸில் மேலே இருக்க பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்டாக வந்து ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மாட்டிகிட்டு இருக்கப்போ ஒரு 2-3 டேஸ் வந்து அந்த ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 2-3 டேஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இருக்காது, கம்ஃபர்டபுள் ஆகிடும். பட் இது கம்ப்ளீட்டாக ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் கழுத்தில் மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டமில் தான் வந்து நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் பட்ஸுக்கு நம்ம வந்தோம்னா இது வந்து கம்ப்ளீட்டாக மெட்டலில் மேக் பண்ணியிருக்காங்க. மெட்டலில் மேக் பண்ணால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். பட் இது வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்கள் டிசைனே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம காதில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு 1/2 hour காதில் மாட்டிகிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் சுத்தமாக கிடையாது. அண்ட் பை டிஃபால்ட்டாக வந்து இதில் வந்து மீடியம் இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மீடியமில் வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம மாட்டி யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அந்த விஷயத்துல எல்லாமே வந்து டிசைனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இயர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் குட்டி இயர் டிப்ஸ் இருக்கும், அந்த ஸ்மால் இயர் டிப்ஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த ரப்பர் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக மைனர் டெக்ஸ்டர் ஃபினிஷோட இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த அடுத்து பார்த்தோன்னா இந்த 2 இயர்பட்ஸுமே வந்து கனெக்ட் ஆகிடும். எதனாலன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அட்ராக்ட் ஆகிறது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் நார்மலாக நெக்கில் மாட்டிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. பட் இதுக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக வந்து ரியல்மி பட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணால் வந்து ஆன் ஆகும், கனெக்ட் பண்ண வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. இதுக்கு வந்து IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தூக்கிட்டு போய் தண்ணியிலலாம் போட்டுறாதீங்க. நார்மலாக நீங்கள் ரன்னிங்கு ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டெல்லாம் போடும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் எதுவுமே ஆகாது. அண்ட் இதில் பேரிங் நம்ம பார்த்தோன்னா கூட ரொம்ப சிம்பிள். நீங்கள் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் ஆன் ஆனால் போதும். நம்ம ஃபோன்லேயே வந்து ஸ்கேன் பண்ணிட்டா மீ இயர்ஃபோன்ஸ் ப்ரோன்னு நம்மளுக்கு காட்டுது. அதை நம்ம கனெக்ட் பண்ணி பேர் பண்ணாலே வந்து பேரிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஹேசில் ஃப்ரீயாக இருக்குது. பேரிங்கில் பிரச்சனை இல்லை. இதில் வந்து டூவல் பேரிங் சப்போர்ட் கூட இருக்குது. சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து 2 ஃபோன்ஸில் இந்த இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து 2 ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து 2 ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ 2 ஃபோன்ஸ்லேயுமே வந்து சைமல்டேனியஸாக ப்ளூடூத் கனெக்டடாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்தது இது எனக்கு. அடுத்து நம்ம வந்து மியூசிக் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். டிரைவர் சைஸ்னு எடுத்துகிட்டோம்னா 10 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசு தான். ஸோ டிரைவர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மியூசிக் குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். பட் டிரைவர்
டிரைவர் சைஸ் இங்கே மேட்ரு கிடையாது. டிரைவர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கும். பட் இங்கே வந்து அதே கதை தான், பேஸ் வந்து செம்ம பவரிங்காக இருக்குது. பேஸ் லெவல்ஸ் நான் இதை கன்சிடர் பண்ணலாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பட் அது வந்து ரொம்ப அந்த ஃபைன் டியூன் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் இந்த பேஸ் வந்து மற்ற வோக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செம்மையாக டாமினேட் பண்ணுது. மியூசிக்கில் நம்ம பார்க்கணுன்னா இந்த இயர்ஃபோன்ஸில் வீக்கான பாட்டே வந்து வோக்கல்ஸ் தான். பேஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுறதுனால வோக்கல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்காது. அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரெபிளும் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு இயர்ஃபோன்ஸ் நம்ம மியூசிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஹை மிட் அண்ட் லோ டோன்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. பேஸ் வந்து ரொம்ப மற்ற ஃப்ரீக்வன்சியை டாமினேட் பண்ணுது. ஸோ அதனால் மியூசிக் லவர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பேஸ் லவராக இருந்தால் கூட இந்த இயர்ஃபோன்ஸ் கிட்டேருந்து தூரமாக இருங்க. உங்களுக்கு பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கூட இதே பட்ஜெட்டில் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இயர்ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 150 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம சார்ஜிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நான் நார்மலாக வந்து 5 வாட் என்கிட்ட பழைய மோட்டரோட சார்ஜர் தான் இருக்குது. அதை தான் வந்து நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 5 வாட் சார்ஜர் நம்ம கனெக்ட் பண்ணால் 1 hour 15 1 hour 30 minutesக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் காலிங் நம்ம எடுத்துகிட்டோன்னா இதில் வந்து கால்ஸ்லாம் பேசலாம். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மைக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து ஷாமி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ காலிங்காக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். முக்கியமாக வந்து பைக்கில் போகும்போது நிறைய பேர் கால் பேசுவோம். சில பேர் எல்லாமே வந்து ஹெல்மெட்டுக்குள்ளேயே வந்து இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி கால் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம மாட்டி கால்ஸ்லாம் பேசணும்னு நினச்சா கூட எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதெல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங்கில் கால் பேசுறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது கால் இருந்ததுன்னா கூட சைடில் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பேசுங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமான ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஏஎன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டில் நாங்கள் தான் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு ஏஎன்சினா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏஎன்சி அப்படின்னா வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். பட் ஷாமி சைட்லேருந்து இதுக்கு வந்து ஏஎன்சி அண்ட் இஎன்சி இருக்குன்றாங்க. இஎன்சினா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். இதில் இஎன்சி வந்து செம்மையாக இருக்காது. இஎன்சினா பெருசாக சொல்கிறது எதுவும் இல்லை, என்விரான்மெண்டல் நாய்ஸ் தான். நீங்கள் இயர்ஃபோன் மாட்டும் போது வெளியே சத்தம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது, அதுதான் வந்து இதோட டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம காது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுது. அதனால் அவுட் சைட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கட் ஆகிடுது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏஎன்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏஎன்சி எப்படியோ ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்தோன்னா இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் வந்து அவுட் சைட் நாய்ஸை கலெக்ட் பண்ணும். ஒரு சில நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுரும். அந்த சப்ரஸ் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மலாக நம்ம பைக்கில் இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஹெல்மெட் இல்லாமல் இயர்ஃபோன்ஸ் மட்டும் நீங்கள் மாட்டினீங்கன்னா அந்த வின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். பட் இதுலேயும் வந்து அந்த வின் நாய்ஸ் எல்லாமே கேட்குது. ரொம்ப ஒரு மைன்யூட்டாக தான் வந்து அந்த ஏஎன்சி ஒர்க் ஆகுது. இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் வின் நாய்ஸ் எதுவுமே கேட்கலன்னா நான் சொல்ல மாட்டேன். வின் நாய்ஸ் உங்களுக்கு கேட்குது, பட் ரொம்ப ரொம்ப ஒரு நெக்லிஜிபிளான பார்ட் தான் வந்து இது சப்ரஸ் பண்ணுது. ஸோ ஏஎன்சிக்காக தான் நான் இந்த இயர்ஃபோன்ஸ் வாங்குறேன்னா அந்த யூஸ்க்கும் வந்து இது பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் வந்து ஒரு 5-6,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் நம்ம ஏஎன்சி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் தோணுது. இந்த இயர்ஃபோன்ஸோட கான்ஸ் நம்ம பார்த்தோன்னா மியூசிக் குவாலிட்டி வந்து ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப மியூசிக் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா இதுலேருந்து தூரமாகவே இருங்க. அதுக்கப்புறமா பேட்டரி லைஃப் பற்றி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஷாமி சைட்லேருந்து 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. அங்கேயே வந்து கண்டிஷன் சப்ளை இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் 40-50% நீங்கள் பாட்டி கேட்குறதா இருந்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. பட் 40-50% நீங்கள் எப்போ கேட்கலான்னா வீட்டில் இருக்கும்போது 40-50% வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வீட்டில் இருக்கும்போது நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா 40-50% வந்து ரொம்ப அடிக்வேட்டாக இருக்குது. அதுவே நீங்கள் வெளியில் போகும்போது பைக்லலாம் போகும்போது வேணால் நீங்கள் 60-70% வால்யூமில் கேட்கலாம். அதுவே வந்து என்ன கேட்டால் ஹெவியாக தான் இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து வால்யூம் நீங்கள் வந்து 100%ல் உங்களால் ஃபஸ்ட்டு கேட்க முடியாது. ரொம்ப சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. சில பேருக்குலாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அந்த மாதிரி அந்த ஹை வால்யூம்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா காது டமால் ஆகிடும். பேட்டரி லைஃப் நம்ம பார்க்கும்போது 40-50% வால்யூம் வச்சு நீங்கள் கேட்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு 12-13 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வருது. பட் அதுவே நீங்கள் 70-80% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க 9-10 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் வரும். அதுவே வந்து நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 to 2 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஏஎன்சி ஆன் பண்ணுறதுனால பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பெரிய ரீசன் எதுவுமே இல்லை இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்த்தோன்னா போட்லேருந்து 335 இருக்குது. 335 அமேசானில் 1600, ஃப்ளிப்கார்ட்டில் 2000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. போட் 335ல் வந்து இதோட ஒரு நல்ல பேட்டரி லைஃப், இதோட பெட்டரான சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான இயர்ஃபோன்ஸாக இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.